ஹெச் ராஜாவும் ரங்கராஜ் பாண்டியும் இனத்தில் பீகாரி தான். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சி தொடங்கின காலகட்டத்திலேருந்து இப்போது வரைக்கும் தமிழர் அப்படின்னு நம்ம எப்போல்லாம் பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ எதிராக கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, யார் தமிழர் என எப்படி வரையறுப்பீர்கள், எப்படி இனமாக ஒன்று கூடுவீர்கள் அப்படிங்கிறது தான். அது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம் ஒரு பக்கம், தலித்தியம் ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட்டு, முற்போக்குவாதிகள் அப்படி இப்படின்னு எல்லாரும் போட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை நம்ம மேலே எப்போவுமே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அதை சொல்லி கேளிக்கையான மீம்ஸ் அது மாதிரி எல்லாமே வந்திருக்கும். அது சம்மந்தமாக நான் சீமான் அவர்கள் நிறைய பதில் கொடுத்தாலும் கூட அவரை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக பார்க்குறதும் கிடையாது. அவர் சொல்கிற கருத்துக்களை அவங்க உள்வாங்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை கேட்குறதுக்கு முன்னாடி அதை கேலி கிண்டல் பண்ணுறது தான் அவர்களுக்கு தெரிந்த ஒரு பழக்கமாக இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற ஒரு நபரை சொன்னால் அவங்க அந்த விஷயத்தை முன்னெடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவரும் ஒரு முற்போக்குவாதி அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆள். அதை தவிர்த்து அவர் ரொம்ப அதிகமாக படித்த ஒரு படிப்பினை புரிந்த ஒரு ஆள் அப்படிங்கிறவர் தான். நம்மளுடைய பிடிஆர் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். திமுகவின் மிக முக்கிய ஒரு எம்எல்ஏக்கள் அவர் ஒருத்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஏற்கனவே பல விடயங்களில் உண்மையை போட்டு உடச்சிருக்காரு. எங்களோட ஐயா இல்லை அப்படின்னா எனக்கு திமுக சீட்டே கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஒரு சில விடயங்கள் மட்டும்தான் அவர்கிட்ட மாற்று கருத்தில் நமக்கு தோணிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சமீபத்தில் ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இனம் அப்படிங்கிறத எப்படி வரையறுக்கணும் அப்படின்னும்போது, இனம்ங்கிறது முதல்ல நம்ம தேர்வு செய்கிறது கிடையாது, அது நம்மளை தேர்வு செய்கிறது. என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் மகனாக பிறக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணல, அது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இனமும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் சொன்ன அந்த வார்த்தையை அவர் முன்னெடுத்து வச்சு சொன்னார். அது என்ன அப்படின்னா, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிற மாதிரி, நான் அமெரிக்காவில் வாழ்ந்தவன், நான் அமெரிக்காவில் 20 வருடம் இருந்தவன். அவருடைய திருமண நாட்கள் எல்லாமே, திருமண விடயங்கள் எல்லாமே அந்த கல்ச்சர் சம்மந்தமாக மட்டும்தான் நடந்தது. அது பலருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருந்தாலும் கூட நான் அங்கே போயிட்டு வர்றதுக்கான எல்லா உரிமையும் வந்தே தவிர அங்கே எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது. நான் அந்த ஊர்க்காரன் அல்ல. அங்கே இருந்தாலும் நான் தமிழன் தான். அதுக்கப்புறம் 5 வருஷம் நான் சிங்கப்பூரில் போய் இருந்தேன். அப்பவும் நான் தமிழன் தான். அதனால தான் நம்ம இப்போ வரைக்கும் கூகுள் பிச்சை அப்படிங்கிறவருக்கும், அதாவது சுந்தர் பிச்சை கூகுளில் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து எப்போவும் நம்ம தமிழர்னு சொல்லி ஒரு பெருமை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவரோட ஆரிஜின் இது தான், அவரோட பிறப்பிடம் இது தான். அவர் இப்போ போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடலாம், அங்கேயே இருக்கார். எத்தனை வருடங்கள் போனாலும் அவருடைய மகன் யாருன்னா அவர் தமிழ் தான், அவங்க தமிழ் தான், அந்த இனம் மாறாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. கூடவே இன்னொரு ஒரு ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான் எத்தனை இதுவும் மாறி போனாலும் ரங்கராஜ் பாண்டே பீகாரி தான் அப்படிங்கிறத அழுத்தமாக அவர் சொல்லியிருந்தார். இந்த காணொளி வந்து இதில் நம்ம இணைச்சி போட முடியாது, அது சில பிரச்சனைகளை உண்டாக்கும். அது வந்து நான் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் விஷயத்தில் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். அதில் முழுக்க அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறது தமிழ் தேசியவாதிகளுக்கு அல்ல, வேறு யாருக்கு தெளிவுபடுத்தியிருப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சும்மா அல்லற சில்லறைகள்லாம் வந்து கத்திக்கிட்டே கிடக்கும்ல, இந்த யார் தமிழர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டவுடனே பொங்கிட்டு, அவர்களுக்காக அவர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு அனைத்து தமிழர்களுக்கும் அனுப்புங்க. இதை சொன்னது தமிழ் தேசியவாதியோ நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஆட்கள் கிடையாது. சொன்னது அவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய எம்எல்ஏ, படித்த தெளிவான ஒரு எம்எல்ஏ தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலேயே அவங்க அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இனிமேல் நேரடியாக போய் நீங்கள் பிடிஆர் கிட்ட கேட்டுக்கங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்.